எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அக்காவும் அவளோட ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரே கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எடுத்திருப்பாங்க. இப்போ அவளும், ஆமாம் உங்களோட ஹாஸ்பிட்டல் வேறு பிளேஸில் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்க கெஸ்ட் ஹவுஸில் ரூமே இல்லை, அதனால தான் நானும் இங்கே வந்து தங்கிட்டேன். பாத்தியா என்ன ஒரு கோயின்சிடென்ட்ஸ்னு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி நான் குளிக்க போறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு நிமிஷம் வர, அதான் நம்ம 2 பேரும் ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் எதுக்கு இப்போ தனித்தனி ரூம்ல தங்கணும், 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு அவன் கேட்க, ஓ அப்படியா, சரி அப்ப ஏன் ரூம்ல தங்கிக்கோங்க. முடியாது, நீ என்னோட ரூமுக்கு வந்துரு, ஏன்னா அங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னோட ரூமுக்கு வாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் கதவு திறந்து தான் இருக்கும், அதுக்கு மேல மூடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, நானும் 10 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ரூம்ல இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்குறான், ஃபெய்னி உனக்கு எந்த விஷயம் நடந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ? எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவ சொல்ல, இல்ல வேற ஏதாவது சொல்லு. வேற எதுவும் இல்லையே. ஓ அப்படியா, சரி நாளைக்கு நீ என்ன பண்ற, வேலைக்கு கிளம்பி போகும்போது நல்லா அழகான ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போ, ஓகே அப்படின்னு அவன் சொல்றான். எதுக்கு, சொல்றேன்ல போட்டுட்டு போ அப்படின்னு அவன் சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அக்கா ரூம்ல போய் படுத்துடுறாங்க. இப்ப வெளியே இருந்த ஹஸ்பண்ட் கதவை தட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் கதவை துறையன் அப்படின்னு சொல்ல, முடியாது, 11 மணி ஆகி ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க உங்க ரூம்லேயே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, இவனுமே அவன் ரூமுக்கு வந்துடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி வராங்க. இது அங்கே இருக்க ஆன்ட்டியுமே பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போதே கரெக்டாக ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வரான். அவனும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். உடனே அவங்க, என்னடா இது, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, வெளியே எங்கேயாவது போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இருந்துமே அங்கே இருக்க ஆண்டி, சரி சரி விடுங்க, என்கிட்ட எதுக்கு மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது சும்மா உன் கூட சேர்ந்து கேன்டீனில் சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வரான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஹீரோயின், ஆமாம் இங்கே எதுக்கு எக்ஸ்ட்ரா இத்தனை சீட் இருக்குது அப்படின்னு கேட்க, ஒரு முக்கியமான ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ வந்திருக்கிறான். யாரா வருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு ஹீரோயின் முழிக்கும் போதே மிஸ் ஷூ இருக்காங்க இல்லையா, அவங்க வேகமாக உள்ள வந்து, ஓகே இங்கே இருக்க எல்லாரும் கவனிங்க, நம்ம இப்போ ஒரு நியூலி கப்பிள்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல போகிறோம், ஏன்னா இன்னைக்கு அவங்களோட வெட்டிங் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. யாருக்கு இங்கே வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நமக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எது நமக்கா அப்படின்னு சொல்லி அவள் திருன்னு முழிக்கிறா. பட் ஆல்ரெடி அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு சுத்தமாக என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இது மட்டும் கிடையாது, இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே விருந்துமே வெளியே தயாராகிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் ஒன்றா சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோவையும் ஹீரோயினும் அங்கே இருக்க எல்லாருமே வாழ்த்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயினோட அம்மா அப்பாவுமே வந்து, இவங்க 2 பேரும் சீக்கிரமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழணும்னு இவங்களுக்கு நாங்கள் எங்களோட ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அந்த டைமில் மிஷ்ஷு, ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிற டைமில் 2 பேரோட அப்பா அம்மாவும் வந்து ஏதாவது பேசணும், ஆனால் என்ன செய்யறது, ஃபெங்முயாங்கோட ஃபேமிலி சைட்லேருந்து யாரும் இங்கே வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவோட அக்காவும் அந்த ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. இப்போ இதை கேட்ட உடனே அங்கே இருக்க அக்கா சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் உடனே டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி, சாரி நாங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. சுற்றி இருக்க எல்லாரும், ஆமாம் இது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, அப்போ இவரே கிட்ட வந்து, அது இவ தான் ஃபெங்முயாங்கோட அக்கா, அதோட நான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் ஆயிக்க, நம்ம ஹீரோவுக்கே ஒன்றும் புரியல, இந்த கல்யாணம் எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறான். அப்போ அங்கே இருக்க ஹீரோவோட அக்காவுமே, உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வரும்போது, அப்போ சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சரி இங்கே ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் எங்களுக்கு இந்த வெட்டிங்காக ஒரு கேக் கூட கொடுக்கலையே அப்படின்னு கேட்க, என்னது கேக்கா, உங்களுக்காக நான் ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக மீன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே இருக்க எல்லாருக்காகவுமே மீன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின், இந்த மீன் அப்படின்னு சொல்லி மீனையே பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு மீன் அவ்வளோ பிடிக்கும். இப்போ இதை பார்த்துட்டு அங்கே இருக்க மிஷ்ஷுவுமே, என்ன ஃபெய்னி உன் ஹஸ்பண்ட் உனக்காக இவ்வளோ பண்ணுறாரு, நீ வாயை மூடிட்டு சும்மா நின்றுட்டுருக்க, அவரை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசு அப்படின்னு சொல்ல, அது எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அவன் எல்லாருக்காகவும் மீனை கொடுக்குறான், அது எனக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஓன அழ ஆரம்பிச்சிடுறா.
இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு இஃபங் இருக்கான்ல அவன் கிளம்பி வரான். பட் அந்த டைமில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு அவன் கோவமாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி வந்துடுறான். பட் அந்த டைமில் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட நெய்பர் ஒருத்தவங்க இருப்பாங்க, சீஃப் வாங்குன்னு சொல்லிட்டு. அவங்க ஃபெங்லின் கிட்ட போய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கப்பிள்ஸ் ரொம்ப விசித்திரமானவங்களா இருக்காங்க. பொதுவாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க நல்லா பெரிய பெட்டாக வாங்கி அதில் தான் ஒன்றா படுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு சின்ன பெட்டாக வாங்கி அதில் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது அது எப்படி சரி வரும் அப்படின்னு இந்த ஃபெங்லின் கேட்க, அதான் எனக்கும் தெரியல, அதோட அங்கே 2 பெட் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஃபெங்லின் இதை நல்லாவே நோட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோ போய் படுத்துடுறான். உடனே ஹீரோயின் கிட்ட போய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு பேசலாம், நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை, இப்பயே பேசியாகணும், முதல்ல அந்த மீன்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் ஏது அப்படின்னு கேட்க, அது நான் பக்கத்தில் இருக்க குளத்துல இருந்து தான் மீன் பிடிக்கலாம்னு நினச்சானா என்னால் மீன் பிடிக்கவே முடியல, அதனால தான் உன்னோட பணத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இது ஏன் பணமா அப்படின்னு வேகமாக அவள் பணம் எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறா. ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்பா அவன், இங்கே பாரு, நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் இதெல்லாம் நான் செஞ்சேன், அதோட உன்னோட அப்பாவும் உனக்கு கல்யாணம் சரியாக நடக்கலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு, அவருக்காகவும் தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்ல, பட் ஹீரோயின் அழுதுட்டே, அந்த பணத்தை நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ்லேருந்து கோச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அண்ணன் ஒரு பிளேஸில் வேலை தேடி போயிருக்கான். பட் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. இது தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க லின் ரொம்ப கோவப்படுறா. ஐயோ, நான் என்ன செய்யறது, உனக்கு எந்த வேலையும் கிடைக்கலன்னா நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்பா அவனும், விடு விடு, வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீ எப்போதும் இப்படி தானே இருப்ப, சொல்லப்போனால் அவ்வளோ ஈஸியாக இப்போதைக்கு எந்த வேலையும் கிடைக்காது, பெரிய பெரிய ஆளுங்களோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல வேலையே கிடைக்கும், அப்படி இருக்கும்போது உனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது, சொல்லப்போனால் இப்போல்லாம் ஏன்டா நான் உன்னை லவ் பண்ணேன்னு இருக்குது, ஏன்னா உன் கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆரம்பத்தில் அந்த பக்கத்து ஊரில் வேலை பார்த்துட்டு இந்த ஊருக்கு நீ வரவே மாட்டேன்னு சொல்லிட்ட, உனக்கு கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ்க்கு நான் கூப்பிட்டுட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பேரும் தங்குறதுக்கு வீட்டில் இடம் பார்த்தாதுன்னு சொன்னேன், உனக்காக இப்போ ஃபெயினியே கஷ்டப்பட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டா, ஆனால் இப்போ பாரு, உனக்கு இப்போ கூட வேலை இல்லை, அதையும் நான் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ண. கவலைப்படாத, கண்டிப்பாக நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே பாரு, ஒரு வேலை உனக்கு வேலை கிடைக்காம போய் என்னோட அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னா கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேலையோட தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பிளேஸ்ல இருந்து போறா. தென் அவள் கிளம்பி வீட்டுக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா அவள் வீட்டில் அவளோட அம்மா அவளோட அண்ணெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவளுக்காக புதுசாக ஒரு பையனை பார்த்து வச்சுருக்காங்க. இவ உடனே போகிறா, எதுவும் சண்டைலாம் போடலை, அவள் பாட்டுக்கு போய், வாங்க வாங்க ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் வாங்க அப்படின்னு அவர் கூட சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறா. அப்போ அவள், உங்களுக்கு தெரியுமா என் பாய் ஃப்ரெண்டோட ஒரே தொல்லை அப்படின்னு சொல்ல, என்னடி உளர்ற, பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க. பட் அப்படி இருந்துமே இவ, ஐயோ என் பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் என்ன செய்யறது, அவனுக்கு பெரிய ஆளுங்களோட கனெக்ஷனே இல்லை, அதனால அவனுக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேது, ஆனால் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய வேலை கிடைச்சிருக்கு, உங்களவுக்கு அவன் திறமசாலி இல்லை அப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டே இருக்க அங்கே இருக்கவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுறான். பட் இதை பார்த்த உடனே அங்கே இருக்க இவளோட அண்ணனும் இவளோட அம்மாவும் நல்லா இவளை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எங்கடா இவளை காணோம் அப்படின்னு சொல்லி நைட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ரொம்ப லேட்டாக தான் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ பொறுமையாக கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். அவள் உடனே, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி என் கூட யாருமே இருந்ததில்ல, நான் எப்போதும் என்னை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனால தான் பெருசாக எதுவும் யோசிக்காமல் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் உன் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டேன், ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, உன்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் வெட்டிங்க்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க கூடாது, உன்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் உன் பணத்தை எடுத்துருக்க கூடாது, இங்கே பாரு ஃபெய்னி, இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த டைமில் ஹீரோயின் அட்டை எல்லாத்தையுமே வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ மன்னிப்பு கேட்ட உடனே அவனை பார்த்து, சரி உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுட்டே சரி நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஹெல்ப் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் கேண்டியை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு பையன் கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க கேண்டி கொடுத்து. பட் அதுக்கு அந்த பையன், இங்கே பாரு எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு, அதனால நம்மளால லவ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அந்த விஷயத்தை பற்றி இப்போ அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து அவளோட ஹஸ்பண்ட் கதவை தட்டிட்டு இருக்கான். இவளும் கதவை திறந்து உள்ளே விட்டுடுறா.
அப்போ அவர் வந்ததுக்கு அப்புறமாவும் மறுபடியும் இவ மேக்ஸ் பார்க்கலான்னு போகும்போது, கொஞ்சம் படிக்கிறத நிறுத்திட்டு உன்னோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கவனிக்கிறியா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இவ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவனுமே கிஸ் பண்ணுறான். அப்போ அவ கேட்குறா, இங்கே பாரு, வேற வேற ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தா 2 பேரால லவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவன் கேட்குறான். இதை கேட்கும் போது அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேற்று நைட்டை உட்காந்து பாக்ஸ்லாம் ரெடி பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவோட அக்கா வராங்க. அதுவும் அவங்க வரும்போது ஹீரோவுக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ அவங்க, ஃபெய்னி, உங்களுக்காக செலவுக்கு நான் கொஞ்சம் பணமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க, ஐயோ அக்கா அதெல்லாம் வேண்டாக்கா அப்படின்னு இவ சொல்கிறா. பட் ஹீரோ உடனே கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிறான். இதை அந்த அக்கா பார்த்துட்டு, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க, ஓ எப்போவோ வந்துருச்சே அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நிற்கிற அந்த டாக்டரும், சரி உங்கள் தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்கள் உடம்ப அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்க, சரி நாங்கள் 2 பேரும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த டைமில் ஹீரோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட பக்கத்து வீட்டில் சீஃப் வானுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆன்ட்டி, நான் கேள்விப்பட்டேன், புதுசாக நம்ம ஃபேக்ட்ரியில் ஏதோ வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் என்ன செய்யறது, ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு இவ கேட்குறா. ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நானும் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளாக ஒரு டிவி வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அதை தான் வாங்க முடியல, அந்த டிவிக்கான ஒரு கூப்பன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருது. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் வேலை தேடி நிறைய பிளேஸ்க்கு போகிறான். அப்போ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பால் பண்ணையில் பாட்டிலெல்லாம் கழுவுற வேலை போட்டு கொடுக்குறாரு. சரி இப்போதைக்கு இந்த வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சீஃப் வாங் வந்து டிவி வேணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த டிவி வாங்குறதுக்கான கூப்பன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆன்ட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. பட் அவங்க உடனே, பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த டிவி கூப்பன் ஃப்ரீயாக கிடைக்கும், நமக்கெல்லாம் அது கிடைக்காது, நமக்கு டிவி வேணும்னா நம்ம தான் பணம் போட்டு வாங்கணும், ஆனால் அது எப்படியும் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமாயிடுது. அதை பற்றி யோசிச்சுட்டு அவங்க ஹீரோவோட கிளம்பி வீட்டுக்கு வரும்போது அந்த டைமில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஃபெங்லின் வந்து நிற்கிறா. இவங்களும், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை உங்களுக்கு நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லலைல்ல, அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஆனால் நீங்கள் தான் அன்னைக்கே எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஹீரோ சொல்ல, எப்போ நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மறந்துட்டீங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்டெல்லாம் செவுத்துல அள்ளி ஊற்றுனீங்களே ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்க, அதை நான் அப்போதைக்கு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ உங்களை மனசார வாழ்த்தணும்னு தான் வந்திருக்கேன், வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பட் அவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அங்கே உள்ள பெட்டில் படுத்து தூங்கியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே அப்படியே இருக்குது, அதை பார்த்தா இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இவங்க முழிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோயின், ஃபெங்மு யாங் இங்கே வாயேன், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆனால் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, இந்த பேக்கில் பணம் இருக்குது, போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். பட் அவன் என்ன செய்கிறான், அப்படியே வீட்டோட பின்பக்கமாக வந்து ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளே போகிறான். இந்த டைமில் இவங்க 2 பேரும் வாசல் வழியாக வராங்க. அப்போ ஹீரோயின், அச்சோ சாவி அந்த பேக்கில் தான் இருக்குது, அதை நான் ஃபெங்மு யாங் கிட்ட கொடுத்து விட்டுட்டேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க, வேற ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ அப்படியே பின்பக்கமாக வீட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்க பெட்டு எல்லாத்தையுமே எடுத்து கீழே மறைச்சி வச்சுட்டு அதுக்கு பதிலாக மேலே இருக்க பிளேஸில் நிறைய திங்ஸ் எல்லாமே அள்ளி வச்சிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு ஒரு பொருள் கீழே விழுந்துருது. இந்த சத்தமும் வெளியே இருக்க அந்த ஃபெங்லினுக்கு கேட்டுருது. பட் ஹீரோயின் உடனே, அது உள்ள வந்து ஒரு பெரிய எலி இருக்கா, அதுதான் ஏதோ உருட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இந்த டைமில் ஹீரோவும் உள்ளே இருந்து இதை கேட்டுட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, அங்கே ஒரு சாக்லேட் இருக்கும், அதை பாதி கடிச்சிட்டு பாதி அந்த பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனோட அக்கா வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் வீட்டை சுற்றிட்டு முன்வாசல் வழியாக வரான். தென் அதுக்கப்புறமா இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த ஃபெங்லின் பெட்டு தான் பார்க்குறா. ஆனால் ஏற்கனவே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அதனால் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை. பட் இப்போ நம்ம ஹீரோவும், இது என்னது, இது பாதி சாக்லேட் தான் இருக்குது, இங்கே பாரு இந்த எலி என்ன அநியாயம் பண்ணுதுன்னு அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சமாளிக்க அந்த ஃபெங்லினுக்கு பெரிய பல்ப் ஆயிடுது. இருந்தாலுமே அவள் ஒரு மாதிரி டவுட்டோடையே அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பி வெளியே வரா. அப்படி வரும்போது அங்கே இருக்க சீஃப் வாங்கிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறா. அவங்க கிட்ட இவ கேட்குறா,
இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்காங்களே, சந்தேகப்படுற மாதிரி இந்த வீட்ல ஏதாவது நடந்துச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சந்தேகப்படுற மாதிரினா நீ என்ன கேட்கிற? அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு 2 பெட் அவங்க வீட்ல இருக்கே அப்படின்னு கேட்க, ஓ அதுவா? எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆக்சுவலி இவங்க வீட்ல நைட்ல எந்த சத்தமும் கேட்கவே மாட்டேது தெரியுமா? அதனால உண்மையாவே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு கூட எனக்கு டவுட் வருது அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது எந்த சத்தமும் கேட்கலையா? அப்படின்னா ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி இருக்குமோ? இல்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண உடனே மிஷ்யூ கிட்ட சொல்லி இந்த வீட வாங்கிட்டாங்க. ஒருவேளை இந்த வீட்ட வாங்குறதுக்காகவே அவங்க ஃபேக் மேரேஜ் பண்ணியிருப்பாங்களோ? அப்படின்னு சொல்ல, என்னது? அப்படின்னு சீஃப் வாங் கேட்குறாங்க. என்னவா இருந்தா என்ன? நம்ம எதுக்கும் இதை மிஷ்யூ கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. தென் நைட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதோட தூங்கிடுறாங்க. பட் இந்த டைம்ல திடீர்னு மிஷ்யூ இருக்காங்கல்ல, அவங்க இவங்களோட வீட்டை திறந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரே பெட்ல படுத்திருக்காங்க. அதுவும் ஹீரோ உடனே, அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க? அப்படின்னு சொல்லி ஷர்ட் இல்லாம எந்திரிச்சு நிக்க, உடனே மிஷ்யூ அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஹீரோ கத்துறான், அம்மா எதுக்கு திடீர்னு நடுராத்திரி வீட்டுக்குள்ள வந்தீங்க? அப்படின்னு கேட்க, பெங்லின் உடனே, அது நீங்க 2 பேரும் உண்மையாவே கணவன் மனைவி தானன்னு செக் பண்றதுக்காக வந்தோம் அப்படின்னு அவ சொல்ல, என்னது கணவன் மனைவியான்னு செக் பண்ண வந்தீங்களா? அதுக்கு ஏன் நடுராத்திரி வீட்டுக்குள்ள வந்தீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முழிக்கிறா. அப்ப ஹீரோ உடனே, வேற எதுக்கு? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோமான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு ஹீரோ நிக்கிறான். அப்ப மிஷ்யூ உடனே, முதல்ல நீ ஷர்ட்டை போடுடா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு ஷர்ட்டை போடணும்? இதை பார்க்கணும்னு தானே வந்தீங்க, நல்லா பாருங்க அப்படின்னு ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஃபெங்லினுமே, இங்க பாருங்க நைட்டு உங்க வீட்ல இருந்து எந்த சத்தமும் வரலன்னு சீஃப் வான் சொன்னாங்க, அதனாலதான் நாங்க செக் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்ல, சீஃப் வான் நீங்க இப்படியா சொன்னீங்க? உங்களுக்குலாம் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நைட்டு நாங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கோம். ஆனால் அதையே ஒரு குறையா சொல்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சீஃப் வான் முழிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா? நைட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க நேரத்தில் இப்படி வரீங்களே, இதை ஊரில் இருக்கவங்களாம் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த, உடனே மிஷ்யூ உடனே, சரி சரி நாங்கள் பண்ணது தப்பு தான், நைட்டு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்திருக்கவே கூடாது, தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்லினை திட்டி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பட் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. பட் வெளியே வந்த உடனே அந்த மிஷ்யூ கிட்ட அந்த ஃபெங்லினுக்கு செம்ம திட்டு விழுந்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ண? கொஞ்சம் விட்டா என் மானமே போயிருந்திருக்கும். நீ சொன்னதை கேட்டு நான் செக் பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க செம்மையாக திட்டிட்டு போயிடுறாங்க. பட் உள்ள இவங்க 2 பேரும் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, நீ நியாயமாக எனக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்திருப்பான். அப்போ இவங்க எல்லாரும் வெளியே இந்த ரூம்க்கான கீ வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துருவான். உடனே இவன் உஷாராகி உள்ள வந்து ஹீரோயினும் இவனும் ஒரே பெட்ல படுக்கணும்னு சொல்லியிருப்பான். ஸோ இதான் நடந்திருக்கும். ஸோ ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தப்பயே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருந்தோம். ஸோ இனிமேல் அவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வராதில்ல அப்படின்னு கேட்க, இல்லை இனிமேல் நம்ம இன்னும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவனோட கட்டில் போட்டு ஆட்டிகிட்டே இருக்கான். இப்போ இந்த சவுண்டு பக்கத்து வீட்டில் இருக்க சீஃப் வாங்குக்கு விழுது. உடனே அவங்களால நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. அப்படியே காதை பொத்திட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் ஹீரோட்ட கேட்குறாங்க, ஃபெங்மு யாங் உன்னோட அக்கா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அது எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை என்னோட அண்ணனுக்கு வேலை வேணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி அது கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. சரி அப்புறம் என்ன? ஆனால் சீஃப் குவான் அந்த வேலை கொடுக்கணுன்னா அவங்களுக்கு டிவி கூப்பன் வேணும்னு கேட்டாங்க. அது வாங்குறதுக்கு ரொம்ப செலவாகுமா, அதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி கவலைப்படாத, கண்டிப்பாக டிவி கூப்பன் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் பேசும்போதெல்லாம் அவன் கட்டையில் ஆட்டிகிட்டே உட்காந்துருக்கான். பாவம் இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு பக்கம் சீஃப் வாங் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளம்பி ஃபேக்ட்ரிக்கு வராங்க. வந்து பார்த்தா ஃபேக்ட்ரியே ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஐயோ நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறாங்க. பத்ததுக்கு ஹீரோயின் கிட்ட இந்த ஆன்ட்டி வேற வந்து இந்த சப்ளையர்ஸ் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் நிறைய சப்ளைஸ்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கூச்சமாக போயிடுது. அப்படியே ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பினா சீஃப் குவாங் அப்படியே தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இங்கே பாருமா நேற்று நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆனால் ப்ளீஸ் இனிமேல் நைட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தூங்குறீங்களா, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எங்கேயோ ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கான். டிவி வாங்குறதுக்காக தான் போயிருக்கான். ஆனால் அந்த பிளேஸில் டிவி இல்லை. இது அங்கே இருக்க ஒரு ஆளுமே பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு டிவி வேணும்னு ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த ஆள் நம்ம ஹீரோ ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போய் டிவியை காமிக்கிறாரு. அட இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா மேலே மட்டும்தான் டிவி இருக்குது, உள்ளே எந்த பார்ட்டுமே இல்லை. உடனே ஹீரோ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, கவலைப்படாத தம்பி, அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு எல்லா பார்ட்ஸும் நான் வச்சுருக்கேன்.
என்ன இது எல்லாமே செகண்டில் வாங்கினது அப்படின்னு அவன் சொல்கிறான். எனது இது எல்லாத்தையும் வச்சா இந்த டிவி ஓடுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பாக ஓடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன செஞ்சாருன்னு தெரியல, ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு கிளம்பி வராரு. அப்போ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது. உடனே ஹீரோயின், இந்த ட்ரெஸ்லாம் ஏன் அழுக்காக இருக்குது, கூட நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு வாஷ் பண்ண கீழே எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைமில் கரெக்டாக சீஃப் வான் வந்து, என்னம்மா நான் டிவி கூப்பன் பற்றி கேட்டிருந்தேனே என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அது எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீக்கிரமாகவே டிவி கூப்பன் ரெடி பண்ணிடுறேன். அது சரி, டைம்னா எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு ஹீரோ வந்து நிற்கிறான். 10 நாளில் நீ டிவி கொடுத்துருவியா? கண்டிப்பாக கொடுத்துருவேன். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா இப்போதைக்கு இந்த டிவி கூப்பன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பனையே கையில் கொடுத்துட்றான். அவ்வளோதான். இதை பார்த்த உடனே சீஃப் வாங்குக்கு அவ்வளோ சந்தோஷம். எனது இந்த கூப்பனே நீ கொடுத்துட்டியா? சரி சரி ஃபேனி, உங்கள் அண்ணனை வேலைக்கு ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஓட, நம்ம ஹீரோயின், இந்த கூப்பன் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த சீஃப் வாங்க அந்த கூப்பனை எடுத்துகிட்டு வந்து, இங்கே பார்த்தீங்களா இந்த கூப்பன் கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கும் போது அவர் அதை வாங்கி பார்க்குறாரு. பட் பார்த்தா அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே அப்படியே அழிய ஆரம்பிச்சிருது. உடனே அவர், இது ஃபேக்கான கூப்பன், நீ எங்கே போய் இதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க, என்னது ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அதை வாங்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கே வராங்க. வாங்கிட்டு வந்து 2 பேரையும் செம்ம திட்டுறாங்க. என்னையே ஏமாத்த பார்க்குறீங்களா, என்னது இது அப்படின்னு சொல்லி திட்ட, அப்போ நம்ம ஹீரோ, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கூப்பன் கிடைக்கல, ஆனால் 10 நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் டிவி ரெடி பண்ணிடுவேன், ப்ளீஸ் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். சரி 10 நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே நீங்கள் டிவியை கொடுக்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. பட் அப்போ ஹீரோன்னு கேட்குறாங்க, நம்மளால் எப்படி டிவி வாங்க முடியும், அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ல, இரு கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ப்ரொஃபஸர் ஊ கிட்ட போய், சார் நான் ப்ராஜெக்ட் டீம் கேட்கும் போது நான் உங்கள் டீமில் இருக்கணும்னு தானே கேட்டேன், நீங்கள் என்னை வேறு டீமில் போட்டிங்க அப்படின்னு கேட்க, நீ ஏன் டீமில் இருக்கணும்னா என்னோட டீம் எப்போதுமே பக்கத்து ஊரில் தான் வேலை பார்ப்போம், ஸோ நீ அங்கே வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் உனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்கள் டீமில் தான் இருக்கணும், பக்கத்து ஊருக்கு தானே, நான் தாராளமாக வரேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஆனால் இதை பற்றி உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்கோயேன். இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ ஜாயின் பண்ணிக்கோ என் டீமில் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பட் இவ ஒரு மாதிரி திருட்டு முழிச்சிட்டே வீட்டுக்கு வரா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவ வேகமாக கிட்ட போய், என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப சுயநலவாதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, அது வந்து அப்படின்னு அவள் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதுவே இன்னொரு பக்கம் இவங்களோட வீட்டில் அந்த லிங்கி இருக்கால, அவ இருக்கா. அதுவும் இப்போ அவள் ஏதோ ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு சமைச்சிட்டு இருக்கா. இங்கே இருக்க இந்த மிஷ்யூவும் இந்த இவங்கையும் லிங்கியும் ஒன்று சேர்த்து வச்சுன்னு சொல்லி படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. பட் இதுவே இன்னொரு பக்கம் லின் இருக்கால, அவள் வந்து ஹீரோயினோட அண்ணனை கூப்பிட்டுட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. போகும்போதே புலம்பிட்டே தான் போறா. என்ன உனக்கு பால் டப்பாவை கழுவுற வேலை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உனக்கா கொடுப்பாங்க, இப்போ நான் வீட்டில் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு புலம்பிட்டே தான் போறா. அண்ட் அங்கே வீட்டுக்கு போனாலுமே இவனை யாருமே மதிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. பட் இவனே போய் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே இருக்கவங்களாம் சந்தோஷமா, அப்படியா என்ன வேலை கிடச்சிது அப்படின்னு கேட்டா, அது வந்து பால் டப்பாவை கழுவுற வேலை அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு வேலையா, போன வாரம் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பணக்காரன் வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இவன் ஃபேஸ் மாறிடுது. இருந்தாலுமே அவன், இங்கே பாருங்க ஆண்டி, அந்த மாதிரி பணக்காரனெல்லாம் இந்த பிளேஸ்க்கு வர சொல்லாதீங்க, ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் லின்னுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது, அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னொரு நல்ல வேலையோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, இதை பார்த்த உடனே லின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ அவள் சிரிச்சுட்டே கிட்ட வந்து, நான் உன்னை தவிர வேற யாரையும் நேசிக்க மாட்டேன்னு நீ எப்படி ஸ்ட்ராங்காக சொன்ன அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவள் சிரிச்சுட்டே, இது போதும் எனக்கு, நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, இனிமேல் உன்னை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவனுமே சிரிச்சிட்டு இருக்கான். பட் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க டிவி வாங்குறதுக்காக அங்கே இருக்க ஆன்டி கிட்டெல்லாம் பணம் கேட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பட் அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே பாரு என்கிட்டலாம் சுத்தமாக பைசா இல்லை, ஆனால் நீ இவன்கிட்ட கேட்டு பாரு, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதோட நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே டேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.